நிறைய பேர் கேட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ பார்க்க போகிறோம். லாங் செயின் கலெக்ஷன் வீடியோ. இது நான் ஷார்ட்ஸ் போட்டப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது என்ன செயின் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தாலே தெரியும். இது வந்து உங்களுக்கு டெய்லி வேர் பண்ணக்கூடிய, ஒரு ஃபங்க்ஷன் வேர் பண்ணக்கூடிய எல்லா விதமான செயினுமே சொல்லலாம். எல்லா வெயிட்லேயுமே மோஸ்ட்லி வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையாகவே. ஸோ இந்த அளவுக்கு கூட லென்த்தியான செயின்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லட்சு ஃப்ரம் லட்சஸ் லைஃப்ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அழகான முகப்பு அண்ட் செயின் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பியூட்டிஃபுல் முகப்பு. ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 கிராம்ஸ்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு வந்து 11 கிராம்ஸ் வரைக்கும் ஹெவியான முகப்பு அவைலபிள் இருக்குது. இந்த பர்டிகுலர் ட்ரேயில் நகாஸில் வந்து நிறைய வச்சுருந்தாங்க, ஸ்டோன் ஐட்டமில் நிறைய வச்சுருந்தாங்க. பிளெயின் கோல்டும் அவைலபிள் இருக்குது. பட் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் நல்ல மூவிங்கு. பிளெயின் கோல்டில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வச்ச மாதிரி நிறைய வரும். பட் இந்த மாதிரி நகாஸோ அண்டு ஸ்டோன் வச்சதில் வந்து கொஞ்சம் வெரைட்டியாக உருவம் இருக்கிறதும் இருக்கும், உருவம் இல்லாத கலெக்ஷன்ஸும் அவைலபிள் இருக்குது. விநாயகர் வச்ச மாதிரி அழகான முகப்பு, ஓம் போட்ட மாதிரி, மகாலட்சுமி இருக்கிற மாதிரி, 2 யானை இருக்கிற மாதிரி, அழகான ஃப்ளவர், பீகாக் இருக்கிற மாதிரி, ஸ்வஸ்திக் இருக்கிற மாதிரி, அண்டு சிங்கிள் ஃப்ளவர் டிசைனு அண்டு நகாஸ்லேயே மகாலட்சுமி சுற்றி வந்து திலகம் ஷேப்பில் ஸ்டோன் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. பச்சை கலரில் வரக்கூடிய முகப்பு, 2 ஃப்ளவர், இது ட்ரெடிஷ்னல் முகப்பு சொல்லுவாங்க. ஈவன் பிளாக் ஸ்டோனில் கூட முகப்பு இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த ஃப்ளவர் முகப்பு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படின்றதுனால ஃப்ளவரில் 2 ஃப்ளவர், 3 ஃப்ளவர், 4 ஃப்ளவர், ஏன் 5, 6, 7ன்னு சொல்லிட்டு ஒரு 10 ஃப்ளவர் வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து முகப்பு வச்சுருக்காங்க. இது வந்து டைமண்ட் மாதிரியே இருந்ததுங்க. கம்ப்ளீட் க்ளோஸ்டு செட்டிங்கில் 4 கிராம் 5 கிராம் அந்த மாதிரி வரும் க்ளோஸ்டு செட்டிங். இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 முகப்பு, ஐ மீன் 4 ஃப்ளவர் இருக்கிற மாதிரி 10 கிராமில் வரக்கூடிய டிசைன். மோஸ்ட்லி இந்த 4, 5, 6 ஃப்ளவர்லாம் வருது, அது எல்லாமே வந்து கொஞ்சம் 10 கிராமில் அந்த மாதிரி தான் வருது. இது வந்து உங்களுக்கு 3 ஃப்ளவர், கரெக்டாக ஒரு செவரன் வரும். டைமண்டில் லுக்கில் இருக்கிற மாதிரியே இருக்கும். விநாயகரில் நகாஸ் ஒர்க்கு, மகாலட்சுமி ஒர்க்கு சூப்பராக இருந்தது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து 1 செவரனில் வரக்கூடியது. ஒர்க் வந்து ரொம்ப அதிகம். இது வந்து கம்ப்ளீட் எம்ரல்ட் ஸ்டோன் வச்சு வரக்கூடிய க்ளோஸ் செட்டிங் முகப்பு. அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் மாதிரியே இருக்கும். எல்லாருமே டைமண்ட் போட மாட்டாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி வந்து லுக்கில் இருக்கக்கூடிய நார்மல் ஸ்டோன் முகப்பு தான். அண்டு மகாலட்சுமி சுற்றி அந்த ஸ்டோன் ஒர்க் பண்ண முகப்புலாம் எக்ஸலண்ட்டுங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெடிஷ்னல் வெரைட்டியும் இருக்குது, இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங் வெரைட்டியும் இருக்குது, சிம்பிளும் கலெக்ஷன்ஸும் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் கிராண்டான கலெக்ஷன்ஸுமே கூட அவைலபிள் இருக்குது. ஃப்ளவர் முகப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுக்குத்தோடு மாதிரி வரக்கூடியதும் இருக்கும். சுற்றி வந்து ஒரு 5 கல் வச்சு வர மாதிரி இருக்கும். இது மாதிரி ஏடி ஸ்டோன்ஸ் வச்சு வரக்கூடியது, ஜெர்கான் ஸ்டோன்ஸ் வச்சு வரக்கூடியது, அன்கட் ஸ்டோன்லேயும் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு நிறைய நியூ வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட் மேலே வச்சு பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிமிலராக இருக்கும், பட் அதில் வந்து ஸ்டோன் பதிச்ச விதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு அழகான மகாலட்சுமி மேலேயும் கீழேயும் வந்து சூப்பரான ஒரு ஃப்ளவர் வச்சு வந்திருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அடுக்கு ஸ்டோன் வச்சு, இது ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு நேரில் டைமண்ட் மாதிரியே இருந்தது. ஈவன் கீழே ட்ரேலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயின் கோல்டுலேயும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த டீட்டெயில் வந்து முகப்பு வந்து நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வேணும், டீட்டெயிலாக வேணும்னா சொல்லுங்கள், நம்ம டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோ வந்து பண்ணலாம். அண்டு மெயினாக வந்து நான் செயின்காக தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். லாங் செயின். இது வந்து 84 கிராம் வருது. என்னடா எடுத்த உடனே வந்து 10 செவரன் மேலே காட்டுறாங்களேன்னு பார்க்காதீங்க. 10 செவன்லேயும் காமிச்சிருக்கேன், அதே மாதிரி 3 பவுண்ட்லேயும் காமிச்சிருக்கேன். இங்கே வந்து ஸ்டார்டிங் ஒரு 12 கிராம்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு வந்து இது மாதிரி லாங் செயின்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து 10 படி தாலி செயின் கலெக்ஷன்ஸ் தான். அதில் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு டிசைன் பார்க்குறீங்க, ஒரு 10 பவுண்டில் பார்க்குறீங்க அந்த டிசைனு, ஆனால் அதுவே கொஞ்சம் கம்மி வெயிட்டில் வேணும்னாலும் அவைலபிள் இருக்குது. எல்லா கிராம் வெயிட்லையுமே எல்லா டிசைன்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ கிராம் ஏரியா ஆப்வியஸ்லி அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து செயினோட திக்னஸ் எல்லாமே மாறும் இல்லையா? அந்த மாதிரி தான் இது எல்லாமே கூட உங்களுக்கு கம்மி வெயிட்லேயும் அவைலபிள் இருக்குது. லாங்காக சில பேர் வியர் பண்ணுவாங்க. ஃபங்க்ஷன் வேருக்கு கூட சில பேர் லாங் செயின் போட்டு குட்டியான பெண்ணென் போடுவாங்க, பார்க்கறது நல்லாயிருக்கும். சில ஜென்ட்ஸ் கூட பார்த்திங்கன்னா லாங் செயின்ஸ் போடுவாங்க. லேடிஸுமே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெண்ணென் போட்டும் போடுவாங்க. இது வந்து உங்களுக்கு 63லேருந்து 64 கிராம் வரைக்கும் வரக்கூடியது. இந்த செயினோட திக்னஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஃபேன்சியான திக்னஸ்ஸு, டைமண்ட் கட் மாதிரி உங்களுக்கு அந்த கட் டிசைன் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த பேட்டர்ன் ட்ரெடிஷ்னல் டிசைன், நிறைய பேருக்கு பிடிச்ச கோபி செயின் சொல்லுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே 2 பேட்டர்ன் இருக்குது. நான் உங்களுக்கு அது இன்னொரு பேட்டர்னு காட்டுறேன், பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிமிலராக இருக்கும். இந்த கட்டுமே பார்த்திங்கன்னா ஓல்டு டிசைன் தான், பட் ஸ்டில் இந்த மாதிரி டிசைன் தான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. இது எல்லாமே கூட கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் தான். இது வந்து ஒரு குட்டி பெயினட் வச்சு போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே கொஞ்சம் நல்ல பெரிய பெயினட் வச்சு போடணும்னா இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இது வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நல்ல டாலர் பெண்டன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுலேயும் இது வந்து இன்னொரு பேட்டர்ன்,
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹார்ட்டின் மாடலும் இருக்குது, ஃப்ளவர் பேட்டர்னும் இருக்குது. 2 சைட்லேயுமே உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் வந்து வியூ ஆகிற மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் கம்மி வெயிட் பார்த்துடலாமா? இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன். இது வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது நானும் இந்த மாதிரி டிசைன் ட்ரை பண்ணியிருக்கேன். 10 பிடி செயினில் இந்த பேட்டர்ன் நான் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுவுமே ஒரு கோபி செயின் தான், பார்க்க சூப்பராக இருக்கும். டெய்லி வேர்க்கெலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதோட வந்து நிறைய பெண்டன்ட்ஸ்லாம் போடுவாங்க, பார்க்க நல்லாயிருக்கும். இது வந்து 28 கிராம் வருது. இந்த ட்ரேயில் மோஸ்ட்லி எல்லாமே 28 இல்லைனா 24 அந்த மாதிரி தான் வரும். வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 6%லேருந்து 8% வரைக்கும் டிசைன்ஸை பொறுத்து மாறும். இருக்கிறதுலே நல்ல ஒரு ரீசனபிள் வேஸ்டேஜில் செயின்ஸ் வந்து அழகாக வந்து வச்சுருக்காங்க. இது நல்லா ஃப்ளக்ஸி செயினும் சூப்பராக இருக்கும். வியர் பண்ணுறது எல்லாமே டாலர் போட்டு வியர் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்கும். இந்த டிசைனுமே நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன். அண்ட் இந்த செயினும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவே உங்களுக்கு கோபி செயினில் இன்னொரு மாடல் தான், ஒரு மாதிரி கோதுமை செயின் மாதிரி வரும் உங்களுக்கு. அண்ட் இது வந்து பால்ஸ் டிசைன். இப்போ ரீசெண்டாக நல்ல மூவிங் இந்த பேட்டர்ன். இந்த கட்டும் நல்லாயிருக்கு. இதுவுமே உங்களுக்கு வந்து 27, 28 அந்த மாதிரி தான் வரும். சில மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ட்ஸ் வியர் பண்ணுற மாதிரியும் இருக்கும், லேடிஸ் வியர் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதை மாதிரி ஒரு மாடல் பார்த்துடலாமா? இப்போ இந்த மாதிரி மாடல்லாம் வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணும்போது 2 பேருமே வியர் பண்ணுற மாதிரியே வச்சுப்பாங்க. ஸோ சிங்கிள் பெண்டன்ட், குட்டியாக பெண்டன்ட் போட்டு ஜென்ட்ஸ் கூட வியர் பண்ணிப்பாங்க. நல்லா ஒரு ப்ராட் பெண்டன்ட் போட்டு லேடிஸ் கூட வியர் பண்ணிக்கலாம். அண்டு கொஞ்சம் லென்த்தியான பேட்டர்ன். இது எல்லாமே வந்து நம்ம 10 பவுனில் பார்த்த மாதிரி திக்னஸ் இருக்கும்போது 27ல் பார்க்கும்போது திக்னஸ் இருக்குமா, டெய்லி வேர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நல்லா திக்னஸ் இருந்தது நேரில் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் விசிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 12 பிடி செயின். அது எல்லாமே 10ல் பார்த்தோம் இல்லையா? இது வந்து 12 பிடி செயின், எல்லாமே 5 பவுனு. ட்ரேவே 10ல் பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு செம்ம லென்த்து. எனக்கு 12 பிடி செயின் பார்க்கும்போது ஒரு சின்ன ஆசை இருந்தது. உண்மையாகவே இது 12 பிடி தானா, அப்படி வச்சு பார்க்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக நான் வந்து தப்பாக வந்து வச்சு பார்க்குறேன். ஏன்னா செயின் 2த்தையுமே வந்து 2 சைடையுமே வச்சு பார்க்குறேன். அப்படி பார்க்கக்கூடாது. செயின் வந்து ஒரு சைடு மட்டும் பிடிச்சி உங்களுக்கு அந்த பிடி கணக்கு அப்படின்றது பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சைட் ஃபுல்லாக வந்து ஒரு 6 பிடி அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி அதே மாதிரி அடுத்த சைட்லேயும் வரும். ஸோ கரெக்டாக உங்களுக்கு 12 பிடின்றது பக்காவாக வந்துடுது. ரொம்ப லென்த்தியாக. இதுவே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா செம்ம லென்த்தியான செயின். இதோட இன்னும் லென்த்தியாக வேணும்னா கூட நீங்கள் கஸ்டமைஸ்ட் ஆர்டர் கொடுத்து கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே 5 பவுனில் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது கம்மி கிராம்ஸும் இல்லை, அதிகமான கிராம்ஸும் இல்லை, ஒரு மீடியம் ரேஞ்சில் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் மோஸ்ட் ஆஃப் த செயின்ஸ் வந்து 2 பேருமே வியர் பண்ணுற மாதிரியான ஒரு கலெக்ஷன் தான். இது வந்து கம்மியிலையும் இருக்குது, இதே டிசைன்ஸ் அதிகத்துலேயும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லாமே வேஸ்டேஜ் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிள் வேஸ்டேஜ் தான். 6 to 8% அப்படின்னு வரும். லாங் செயின்ஸ் அப்படின்னாலே வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களை யாருக்கெல்லாம் லாங் செயின்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டி நகரில் இருக்கக்கூடிய சரணா தங்க நகை மாளிகை ஷோரூமில் இருக்குது. அண்ட் இவங்களோட ஷாப் அட்ரஸ் டீட்டெயில், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கூட வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.